சந்தியா சானகி சீரியல்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீஸே வந்து சுத்தமா வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ஜோசியர்ட்ட வந்து உட்காந்து பேசுறாங்க. அந்த இடத்துல பத்மா, பார்வதி, மகாலிங்கம் அவங்களோட ஒய்ஃப்ன்னு 4 பேர் உட்கார்றாங்க. என்கிட்ட சொன்னது இந்த ஜாதகக்காரங்களோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சொன்னோனே, அப்பனா பையன் உங்களோட பையன் தானா சீனு? ஆமா, சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அதை இந்த மாசத்துக்குள்ள பண்ணா மட்டும் தான் சாருமதிக்கு கல்யாணம் வந்து நடக்கும். சப்போஸ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, சாருமதிங்கிற பொண்ணு ஜாதகத்துக்கு என்னைக்குமே வந்து நடக்காத வாய்ப்பே இல்லைங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ! என்ன ஜோசியரே! அவங்க 2 பேரும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சு யோசிச்சு வச்சா, நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. நான் சொன்னத சொல்லிட்டேன். நீங்க அடுத்த மாசம் வராம இந்த மாசமா வந்திருக்கீங்கன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோனே, சரி ஜோசியரேன்னு சொல்லிட்டு ஜாதகத்த வாங்காம அப்படியே விட்டுட்டு, அப்படியே குடுகுடுன்னு வந்துடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நான் திட்டம் போட்டு முடிச்சுட்டேன்னு பத்மா வந்து பேசுறாங்க. நான் சீனுக்கும், மாயாவுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பத்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? சாருமதி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க தானே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு வந்து விளக்கேத்தி வைக்கணும். நீங்களே இப்படி பேசினா எப்படி? அப்படின்னு சொல்லும்போது, எங்க அக்காவோட பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிக்கவும் மாட்டீங்களான்னு பார்வதி வந்து சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல. பார்வதி, என் கூடயே இருந்துகிட்டு நீ இப்படித்தான் வந்து பேசுவியா? நான் என்ன சொன்னேன்? சீனுக்கும், மாயாக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணணும். கடைசி வரைக்கும் பொண்ணு யாரு? மாயா தான். ஆனா, முகூர்த்த நேரம், தாலி கட்ட வேண்டிய நேரத்துல மாயா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சாருமதி அந்த இடத்துல உட்கார வைக்கணும். திருப்பி நம்ம முதல்லேருந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கங்க, அண்ணன் வந்து என்ன வீட்ட விட்டு தொரத்திருவாப்புல. சாருக்கும், சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னா, அதனால பொண்ண மாத்துறது தான் இப்போதைக்கு சரியான ஐடியா. இன்னும் 1 வாரத்துக்குள்ள அவங்களோட கல்யாணத்த வந்து முன்கூட்டி நடத்துறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அண்ணனெல்லாம் வந்து சம்மதிக்க வைக்கிறது. ஆனா, சாருக்கும், சீனுக்கும் எப்படி நீ கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிப்பியா? அப்படின்னு சொன்னோனே, அச்சச்சோ! நீங்க சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்குன்னு மகாலிங்கம் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட திட்டத்த. எதார்த்தமா வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா, ஜானகி அம்மா வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நான் துணி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நாங்க 2 பேரும். இப்போ கோயில்ல இருக்கிறத பார்த்தா இவங்க சந்தேகப்படுவாங்க. நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, குடுகுடுன்னு வந்து பத்மாவும், பார்வதியும் அங்கேருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து மகாலிங்கத்த வந்து பார்த்துடுறாங்க. நம்ப ஜானகி அம்மா, என்னங்க நீங்க இங்க இருக்கீங்க? இல்லங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எப்படி பார்த்தாலும் வந்து முட்டுக்கட்டை ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கு. அதான் வந்து சாமிகிட்ட வந்து புலம்பிட்டு, அதே மாரி வந்து ஜோசியர்ட்ட ஜாதகம் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனா ஜாதகம் பார்த்தப்ப தான் வந்து, அவங்க நல்ல பதில் தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சாருமதி வந்து தங்கமான பொண்ணு. எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வர. எங்களுக்கு குடுப்பனை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கூடிய சீக்கிரம் வந்து உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறாங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப மகாலிங்கம் வந்து மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் சாமி கும்பிட வேண்டியதெல்லாம் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கன்னோனே, ஜாதகத்த வாங்காம, அவங்க 2 பேரும் வந்து அங்கேருந்து கடந்து போறாங்க. மகாலிங்கமும், அவங்களோட ஒய்ஃபும். ஆப்போசிட்ல இந்த ஜோசியர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க சாமி கும்பிடட்டும். நமக்கும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. சாமி கும்பிட்டோனே, இவங்கள்ட்ட இந்த ஜாதகத்த வந்து குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஜோசியரு. வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாருமதி வந்து நிக்கிறாங்க. பத்மாவும், பார்வதியும் பேசுறாங்க. சீனுக்கும், மாயாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? நீங்களே இது மாரிலாம் பண்ணலாமா? அப்பன்னா நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? சாருமதி திட்டத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆமா, சீனுவோட மனச மாத்துறது, அதுவும் இந்த மாசத்துக்குள்ளனா அது ரொம்பவே கஷ்டம். சரி, நம்ப எதுவா இருந்தாலும் வந்து தெளிவா திட்டம் போட்டோம்னா சாதிச்சிடலாம்ல. அப்படின்னு நம்ப பத்மாவும், பார்வதியும் பேசுறாங்க. சரி, ரொம்பவே சந்தோஷம் தான். சரி நீங்களே வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்னோனே, இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணுமா? தனாவோட கல்யாணம். எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு சூப்பரா கிராண்டா வந்து பண்ணணுங்கிற மாரி சொல்றப்ப, பத்மாவும், பார்வதியும் நல்லவங்க மாரி பேசுறாங்க. அண்ணே, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? பத்மா, தனாவோட கல்யாணத்த தானே எல்லாரும் வந்து தடபுடலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன இவ திடீர்னு பத்மா வந்து கல்யாண வேலைய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையே! பத்மாவும், பார்வதியும் சேர்ந்தா, அது சதி திட்டமா தானே இருக்கும். அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப மணிவண்ணன், இல்லண்ணே மாயாவுக்கும், சீனுக்கும் தான் சொல்றேன். எதுக்கு திடீர்னு மாயாவுக்கும், சீனுக்கும் வந்து கல்யாண ஏற்பாடு வந்து அதுவும் இவ வந்து பண்ண சொல்லப் போறா? இதுல எதுவும் சதி திட்டம் எதுவும் போட்டிருப்பாங்களோ? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, என்ன சொல்ற? ஆல்ரெடி வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாண டேட்ட குறிக்கும்போது தான், அவசரமா வந்து சில பல விஷயம்லாம் நடந்துச்சுன்னு தான் தள்ளி போட்டு வச்சிருந்தோம். நான் என் பையனோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கிறேன். அவனுக்கும் வந்து வயசாகிட்டே போகுதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது! போன வாரம் ஒரு வயசு, இந்த வாரம் ஒரு வயசா இருக்க போதே. என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பெர்ஃபார்ம்லாம்.
ஒருவேளை சாருமதியை பொண்ணா ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காளோ? யாருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். சீனுக்கும் மாயாவுக்கும் தான் சொல்கிறேன். சட்டுப்புட்டுன்னு வந்து டேட்டை வந்து குறிக்க வேண்டியதானே? அதுவும் தனம் என்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே மண்டபத்திலே வந்து பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ பேய் பறக்கிற மாதிரி பறக்கிற? கிஷோருக்கு நான் எப்படி விளக்கம் வந்து சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாமல் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சொன்னால் கேட்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மாயாவோட கல்யாணத்தை சிம்பிளாக வந்து பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து, என்னென்ன எப்படி இருந்தாலும் தனாவோட கல்யாணத்தை வந்து கிராண்டாக பண்ணுவல்ல? ஆமாம்மா, எல்லா கல்யாணத்தையும் வந்து ஒரே மண்டபத்தில் வச்சா என்னென்ன ட்ரெஸ்ஸு, தாலி, செயினு இது மட்டும் தானேண்ணா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா பண்ணணும். இப்போ 50 கல்யாணம்லாம் ஒரே இடத்துல பண்ணலையாண்ணே. நான் ஏன் இப்படி வந்து பேய் பறக்கிற மாதிரி பறக்கிறேன்னா, ஜோசியர்கிட்ட வந்து மாயாவோட ஜாதகத்தையும், நம்ம சீனுவோட ஜாதகத்தையும் போய் காட்டினேன். காட்டினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதத்துக்குள்ளே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணாதான் முடியுமா, இல்லாட்டி மாயாவுக்கு கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்க 2 பேரும் சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலேயும் வந்து நான் ஒரு அம்மாவா இருந்து சீனுவோட வாழ்க்கையிலயும், மாயாவோட வாழ்க்கையிலயும் தலையிட முடியாது. எனக்கு மாயாவ பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அது அடுத்த விஷயம். ஆனா, இந்த விஷயத்த பொறுத்தளவு சீனுக்கு மாயா தான் மனைவின்னு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கும் போக போக வந்து மாயாவோட குணம்லாம் எனக்கும் பிடிச்சு போயிடும். அது வேற விஷயம். என் பையனோட வாழ்க்கைய நான் தானே சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோனே, மணிவண்ணனுக்கு சந்தோஷம் தாங்கல. இவ திருந்திட்டா போல இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு, அப்படியே வந்து பத்மா கைய பிடிச்சிட்டு சுத்துறாங்க. அப்படியே வந்து ரொம்பவே நன்றிங்கிற மாரி பத்மா கைய பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நாங்கலாம் இருக்கோம்னு தெரிய வேணாமா? அட போங்க அத்தை. என் பையனுக்கு கல்யாணம். அது மட்டும் இல்லாம பத்மா வந்து மாயா கூட ஜாதகத்த எடுத்துட்டு போய் ஜோசியர்ட்ட காட்டியிருக்கா. அவங்க இது மாரி சொன்னோனே, இவ சந்தோஷப்பட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்டுவான்னு நெனச்சா, இவன் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த கல்யாணத்த வந்து அதுவும் உங்ககிட்டயே பேசி, அதுவும் தனவைக்கு என்னைக்கு கல்யாணமோ அதே டேட்ல வந்து கல்யாணம் பண்றானா, இவ திருந்திட்டா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, உங்க எல்லாருக்குமே சம்மதம்னா சட்டுப்புட்டுன்னு வந்து 2 கல்யாணத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து பண்ணி வச்சிரலான்னு சொன்னோனே, தனத்துக்கும் சந்தோஷம் தாங்கல. எங்க அக்காவுக்கும் கல்யாணம், எனக்கும் கல்யாணம். ஆஹா! எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம வீட்ல ஒரே நேரத்துல 2 கல்யாணம்னா, திருவிழா போல இந்த ஊரே வந்து ஜமாச்சிரணும். வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு வந்து வாழ மரம் கட்டுறோம். என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மணிவண்ணன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்து பேசுறாங்க. ஆசைப்பட்டுட்டீங்களே, கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரகுராமும் வந்து பெர்மிஷன் வந்து குடுக்குறாங்க. சிவராமன் வாங்க. 2 கல்யாணத்தையும் வந்து சட்டு சட்டுன்னு நடத்தணும்னா ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு மணிவண்ணன் வந்து சிவராமன அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. நான் வந்து இவங்கள்ட்டயும் கேட்கணுமா ஜானகிட்டயும் அப்படின்னு சொன்னேன். ஜானகி வந்து கோயிலுக்கு போயிருக்காப்பா. கூடிய சீக்கிரம் வந்துருவான்னு சொன்னோனே, அப்படியே வந்து கேஷுவலா வந்து வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. சந்தோஷம் தான் படுறாங்க. இருப்பினும் மாயா ஜாதகத்துல பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையே. சரி பத்மா கிட்டயும், பார்வதி கிட்டயும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க முன்னாடி வந்து மாசா வந்து நிக்கிறாங்க. நம்ம ஜானகியம்மா ஜாதகம் பார்க்க கோயிலுக்கு போயிருந்தீங்களாமே. அதுவும் சீனுவோட ஜாதகத்தையும், சாருவோட ஜாதகத்தையும் ஏதாவது திட்டம் போட்டிருக்கீங்களா? இல்ல பொண்ண மாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்னு நம்ம ஜானகி வந்து மாசா வந்து பேசுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டோனே பத்மாவுக்கும், நம்ம பார்வதிக்கும் தூக்கி வாரி போட்டுருது. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.